சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜயா வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்து நைட்டு நான் தனியா இருந்தேன். அப்பதான் எனக்கு உன்னோட நிலைமை எப்படின்னே புரிஞ்சுது. நீ இவ்வளவு நாளா தனியாவே இருந்திருக்கல்ல. ஸோ அதனால தான் நீ சிவன் கூட சேர்ந்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி பார்வதிக்காக நம்ம விஜயா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, விஜயா திருந்தலாம் இல்ல. ஸோ நம்ம பார்வதி ஆண்டி மீனாவை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொன்னாலும் இந்த விஜயா மட்டும் கேட்கறதா இல்ல. ஸோ இந்த சீனுக்கு அடுத்ததா அப்படியே நம்ம மீனாவை தான் காமிக்கிறாங்க. மீனா பூக்கடையில இருக்கும் பொழுது நம்ம முத்து தான் பூவெல்லாம் கார்ல எடுத்துட்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதியும் மீனாவை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் கையில கத்தியோட கழுத்துல வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டே நான் கிழிச்சுக்க போறேன், நான் குத்திக்க போறேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கையில பூக்குடையோட இருந்த நம்ம மீனா ஓடி போய் பூ அள்ளி வானத்துல கிடாவுறாங்க. ஐ ஃப்ளவர் சவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திய தூக்கிக்கிட்டு அப்படியே கையை தூக்கிக்கிட்டு சவர் சவர்னு விளையாட ஆரம்பிச்சிடுறாப்புல. உடனே முத்து அந்த கத்தியையும் பிடுங்கிட்டு அந்த பையன் மனநிலை பாதிக்கப்பட்ட பையனோட உயிரையும் காப்பாத்திடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அங்க இருக்கிறவங்களாம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நன்றி சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷும் மனோஜும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது சந்தோஷுக்கும் ரோஹிணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து ரோஹிணியை இந்த சந்தோஷ் கூப்பிட்டு தான் மனசுல இருக்கிற காதல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ரோஹிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ நாடகத்தை போடுறாங்க அப்படிங்கறது ஆரம்பத்திலேயே புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இவன் எதுக்காக சொல்றான், என்ன பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரோஹிணி பாத்துடுறாங்க. ஓ, இதுதான் உங்களோட திட்டமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்க ஏன்னா ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா சாட்டையால தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க இல்லையா? அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் காசை கொடுத்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல சந்தோஷும் மனோஜும் சாட்டையால அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இந்த பக்கம் வீட்டுல காமிக்கிறாங்க. ஸோ வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனா நம்ம முத்து கிட்ட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்களாட்டுக்கு. சும்மா விதவிதமா மீன் அது இதுன்னு மட்டன் அது இதுன்னு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஆனா விஜயா இருந்துகிட்டு நானே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜி வலுக்கட்டாயமா கூப்பிட்டு தான் சமைச்ச சாப்பாட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அண்ணாமலை, முத்து, ரவி இவங்க எல்லாருமே மீனா சாப்பிட்றத சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. மனோஜி என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்கமிங்ல பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.